இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முக்காவாசி பேர் இதை வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு நினைச்சிட்டு இருக்கோம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய குழம்பு, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு வந்தாலும் சாப்பிடும்போது என்னவோ அதை நம்ம தூக்கி ஓரமாக தான் வைக்கிறோம். இது வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் அதிக அளவு ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இந்த மாதிரி முக்கியமான சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக இதில் வைட்டமின் சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ இந்த மாதிரி முக்கியமான சில வைட்டமின் சத்துக்களும் இதில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய கீரைகளை கம்பேர் பண்ணும்போது மற்ற கீரைகளை காட்டிலும் இதில் அதிக அளவு ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் உங்களுடைய அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் இரத்த சோகையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க இந்த கருவேப்பிலையோ அல்லது கருவேப்பிலை பொடியோ தங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது இந்த இரத்த சோகை ப்ராப்ளம்லேருந்து ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகி வெளியில் வர. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல இந்த கருவேப்பிலை ஒரு முக்கிய பங்காக இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை சொல்லலாம். இந்த கருவேப்பிலை ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்சுலின் சுரக்கிற தன்மையை சீராக வச்சிருக்கக்கூடிய பண்பு இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ரத்தத்தில் உங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரத்தத்தில் உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தும் பாதுகாக்கப்படுது. பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட்டு இந்த கருவேப்பிலை பொடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பசி உணர்வை தூண்டுறதுக்கு நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு டானிக், சில செயற்கை மருந்து மாத்திரைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கருவேப்பிலை பொடியில் சூடான சாதத்தை மிக்ஸ் பண்ணி நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பசி உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகவும் நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஃபஸ்ட்டு ட்ரையாம்ஸ்டரில் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாந்தி, பசியின்மை, வயிற்று பொறுமல், சாப்பிட்ற சாப்பாடு எது கழிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தான் அரசு சித்த மருத்துவமனைகளில் கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அரசு மகப்பேறு சஞ்சீவி அப்படிங்கிற கிட்டில் இந்த கருவேப்பிலை பொடி அப்படிங்கிறது முதன்மையானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் போது, குறிப்பாக மலை பயணங்களில் என்ன ஆகும் அப்படின்னா சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த வாமிட் சென்சேஷனை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வெறும் தண்ணியில் அந்த கருவேப்பிலை பொடியை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த வாந்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த வாமிட்டிங் சென்சேஷனும் குறையும். கார்பசால் ஆல்கலாய்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ், விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப நல்லது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு, அதாவது இம்யூனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிக அளவு கருவேப்பிலையை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிக அளவு செரிமான கோளாறு ப்ராப்ளம் அடிக்கடி வருமோ அவங்களும் கருவேப்பிலை பொடியை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ஹேரோட ஹெல்த்துக்கும் குறிப்பாக இளநரையை சரி செய்கிறதுல இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சங்க காலங்களில் இந்த பிஞ்சு மாதுளையோட கருவேப்பிலையை சேர்த்து வெண்ணெய் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு சிற்றுண்டி பற்றி சங்க இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த கருவேப்பிலை இந்திய உணவு கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த இந்திய உணவு கலாச்சாரம் ஏற்படுத்தின தாக்கத்தில் இந்த கருவேப்பிலையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பல நாடுகளில் இன்னைக்கு முன்னோடியாக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெருமைக்குரிய இந்த கருவேப்பிலையும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை இனி உங்கள் உணவுகளில் நீங்கள் சேர்த்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.